क्वेश्चन அடிக்கடி ஆர்ஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் சால்வ் பண்ணி நம்ம பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு அதே போல் நீங்கள் கமெண்ட் யார் பண்ணுறதே இல்லை மறக்காமல் இதே போல் கமெண்ட் பாக்ஸில் என்ன ஆன்சர் சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. வாங்க சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மக்கிட்ட tan சீக்கன் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் tan ஸ்கொயர்டு எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு சீக்கன் பவர் 4x மைனஸ் tan பவர் 4xோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா சீக்கன் எக்ஸை ஏன்னு வச்சுக்கிறேன், tan பவர் 4 பின்னு வச்சுக்கிறோமா, a பவர் 4 மைனஸ் b பவர் 4. இது எப்படி எழுதலாம், a ஸ்கொயர்டு ப்ளஸ் b ஸ்கொயர்டு இன்ட்டு a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு. இப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுதலாமா? இதுவே நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் எழுதி பாருங்கள். எழுதும்போது என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸ் plus tan squared x into secant squared x minus tan squared x ன்னு வருமா? இப்போ secant squared x plus tan squared x ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 25/18 into உங்களுக்கு தெரியும் secant squared x minus tan x ஓட வேல்யூ வந்து என்னன்னா 1ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும், அது காமன் ஃபார்முலா. இப்போ மல்டிப்ளேஷன் பண்ணிங்கன்னா என்ன வருது, 25/18. இது மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இந்த வேல்யூவே தான் வரும். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்காக போட்டு காட்டினா மேக்ஸிமம் இதே வேல்யூ தான் வரும் உங்களுக்கு ஆன்சராக.